அனைவருக்கும் வணக்கம். விசுவாவசு வருட ஆவணி மாத ராசி பலன்கள். இப்போது இந்த ஆவணி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 7வது ராசியா வரக்கூடியது துலாம். துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம். பஞ்சமத்துல ராகு இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. இப்ப குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால பாதிப்புகள் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும், பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கும். அதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். பொதுவா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது குற்றம் தான். அடுத்தது 6ஆம் இடத்துல சனி வக்ரம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ்ல வேலை செய்யும். அதாவது 4-5 ஒரு யோக கிரகம் 6ல போய் மறையக்கூடாது. ஆனா 6ஆம் இடத்துல சனி பகவான் ஸ்தான பல நிலையை அடைவாரு. அதன் வகையில அது சிறப்பு. ஆனா 4-5 ஒரு கிரகம் 6ல போய் மறையக்கூடாது. இப்ப வக்ரம் ஆகும்போது நமக்கு ஒரு வகையில பாசிட்டிவாவும் ஒரு வகையில நெகட்டிவாவும் மாறும். அது ஸ்தான பலத்தை சனி பகவான் இழப்பாரு. ஆனா 4-5 அந்த ஆதிபத்தியத்தை சிறப்படைய வைப்பாரு, வலிமைப்படுத்துவாரு. அதன் வகையில இதை நம்ம பிளஸ் ஆர் மைனஸ்ல எடுத்துக்கலாம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு. குரு வந்து பொதுவா துலாம் ராசிக்கு பெரிய அளவுல ஃபேவரான பலன்களை கொடுக்கறது இல்ல. ஏன்னா 3-6 ஒரு ஆதிபத்தியத்தை குரு பகவான் அடைகிறாரு. அவர் போயிட்டு 9ஆம் இடத்துல இருக்கிறது குற்றமாக இருந்தாலும் இயற்கை சுபர் திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு வகையில யோகம் தான். அடுத்து இந்த மாதத்துல நம்முடைய ராசிநாதன் சுக்கிரனோட குரு இணைந்து முதல் 4 நாட்கள் மட்டும் டிராவல் பண்ணுவாரு. அதுவும் இந்த மாதத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்துல புதனுடைய சஞ்சாரம். புதன் 9-12 ஒரு கிரகம். அவர் போயிட்டு ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில சுபத்துவம் தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்தது 11ஆம் இடத்துல சூரியன் கேதுவுடைய கன்ஜக்ஷன். பொதுவா சூரியன் கேது இணையக்கூடாது. ஆனா துலாம் ராசி துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் கேது 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது பெரிய யோகம் தான். 11ஆம் அதிபதி 11லே ஆட்சி. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் 11ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல உங்களுக்கு சிறப்பான வலிமையை கொடுத்துரும். நான் அதை பாசிட்டிவா பாக்குறேன். இந்த மாதிரி இருக்கிற கிரக அமைப்புகள்லயே இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற இந்த சூரியன் ஆட்சி பிளஸ் கேதுவுடைய அந்த கன்ஜக்ஷன் இது சிறப்பா இருக்கு துலாமுக்கு. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம். 12ல செவ்வாய் இருக்கிறது அட்வைசபிள் இல்ல. அதுலயும் செவ்வாய் பாத்தீங்கன்னா 2-7 ஒரு ஆதிபத்தியத்தை பெறுவாரு. அவர் வீடு 12ல மறைகிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. இருப்பினும் செவ்வாய் ஒரு சில விஷயங்களை நமக்கு சுப மாற்றங்களையும் சுப வளர்ச்சியும் கொடுப்பாரு. அதை நான் அடுத்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சிகள்லாம் எப்படி இருக்கு, கிரக பயிற்சிகள் நமக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரெக்டா 4ஆம் தேதி நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி புதனோட கன்ஜக்ஷன் ஆவார். எனவே 4ஆம் தேதியில இருந்து இந்த புதன் சுக்கிரன் இணைவு லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்தும். அது ரொம்ப ரொம்ப வலிமையான யோகம். அது ஒரு 10 நாள் அந்த புதனும் பிளஸ் நம்முடைய ராசிநாதன சுக்கிரனும் கன்ஜக்ஷன்ல இருக்கும். சோ அந்த லட்சுமி நாராயண யோகம் நமக்கு ஒரு 10 நாள் நல்ல ஒரு எஃபெக்டிவான நல்ல பலனை கொடுக்கும். அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது இந்த மாதத்துல கரெக்டா 14ஆம் தேதி புதன் பெயர்ச்சி. புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகவாரு. அதுவுமே நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் பாக்குறேன். சூரியன் பிளஸ் கேதுவோட இணைவு 11ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த புதனுடைய சஞ்சாரம் நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுத்துரும். மாதத்தோட கடைசியில செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் கரெக்டா 28ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. அது ரொம்ப சிறப்பு. 2-7 ஒரு கிரகம் ஜென்மத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது. அது மாதத்தோட கடைசியில தான் ஏற்படுது. இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல அது நல்ல பலன்களை கொடுக்கும் கண்டிப்பா. அடுத்து 29ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ அதுவும் நல்ல அமைப்பு தான். ராசிநாதன் 11க்கு வர ஒரு அமைப்பு. அதனை தொடர்ந்து மீண்டும் புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூல திரிகோண ஸ்தானத்தை அடைவார். சோ அதுவும் ஓரளவுக்கு சுபத்துவம் தான். 12ஆம் அதிபதி 12லே ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தை அடையக்கூடாது. ஆனா இந்த மாதத்துல 9ஆம் அதிபதி 12க்கு வரதுனால பயணத்தால ஆதாயத்தை டெஃபினட்டா கொடுத்துருவாரு. ஃபைனலா மாதத்தோட கடைசியில கரெக்டா 31ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி புதனோட கன்ஜக்ஷன் ஆவாரு. மாதத்தோட கடைசியில புதனாதித்ய யோகம் ஏற்படுது. அது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல சுபத்துவமான நல்ல பலன்களை கொடுக்கும். இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஆவணி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா பார்க்கலாம்.
முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிநாதன் சுக்கிரன் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதாவது முதல் 4 நாட்கள் மாதத்துடைய ஆரம்பத்துல குருவோட இணைந்து நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பாரு. தந்தை சார்ந்த எண்ணங்கள் மாதத்தோட ஆரம்பத்திலே அதிகமா இருக்கும். தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் டோட்டலா சரியாகும். தந்தையால இப்ப ஆதாயம் கிடைக்கும். தந்தை மேல பாசம் பற்று அதிகரிக்கும். தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகமும் வாய்ப்பும் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் எல்லாம் கிடைக்கும். ஆல்ரெடி கடன் பிரச்சனையில இருக்கீங்க, கையில இருக்க தங்க அணிகலன்கள்லாம் கடன்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது வந்து நமக்கு இந்த முதல் 4 நாட்கள்ல இந்த பாசிட்டிவிட்டியை காமிக்குது. அடுத்து நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு நம்முடைய ராசிநாதன் டிரான்சிட் ஆயிடுவாரு. புதனோட இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்துவாரு. இதுவுமே வந்து பார்த்தோம்னா பொருளாதார அபிவிருத்திக்கான ஒரு டைம் பீரியடா இருக்கும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொருளாதார ரீதியா பெருசா ட்ரபிள் எதுவும் இருக்காது. நம்முடைய தேவைகள், நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு தேவையான பொருளாதார கேப்பபிலிட்டி நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய பெயர் புகழ், உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம். உங்க மனசுல இருக்கிற ஆசை, ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்க விஷயம் அதெல்லாம் இப்ப நடக்கும். அதை செயல்படுத்தலாம். அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. பொருளாதார அபிவிருத்தி நிச்சயமா உண்டு. அட் சேம் டைம் 12ஆம் இடத்துல செவ்வாய், அதே போல 6ஆம் அதிபதியுடைய பார்வை ஜென்மத்துல. சோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேஷன்ல இருக்கிறதுனால செலவு தாறுமாறா இருக்கும். செலவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நிறைய செலவு மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு கடன் சுமை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கடன் சார்ந்த எண்ணங்கள், கடன் சுமைகள் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும். ஃபேமிலில நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அதனாலேயே வரக்கூடிய பொருளாதாரம் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். எதையும் சேவ் பண்ண முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி பிளான் பண்ணி எதையும் எடுத்துட்டு போக முடியாது. எஸ்பெஷலி இது பொருளாதாரத்துல பொருளாதார ரீதியா அபிவிருத்தி உண்டு. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் கிடைக்கும். ஆனா அதை சேமிக்கணும்னு நினைக்கிற இடத்துல சில இடர்பாடுகள் வரும். அதை சேமிக்க முடியாது. தண்ணி மாதிரி அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா ஒரு சில மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டா தேவைப்படும். மற்றபடி இந்த மாதத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த லட்சுமி நாராயண யோகம் ஏற்படும் போது, அதுவும் ஜீவனத்துல லட்சுமி நாராயண யோகம் ஏற்படும் போது உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைச்சிடும். ரொம்ப நாளா ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்துடைய அந்த சிந்தனை, உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரஷரான அமைப்பு அதெல்லாம் குறையும். உத்தியோகத்துல உங்களுடைய பெயர் புகழ், உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது தொழில். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல புதுசா ஐடியாஸ்லாம் வரும். புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான பிளான்லாம் வரும். ஏதாச்சும் புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் வரும். ஏன்னா 12ஆம் அதிபதி முதல் 14 நாட்கள் நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பாரு. சுக்கிரனும் வந்து இணைகிற அமைப்புல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, புதுசா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, சோ இதுல எல்லாம் மைண்ட் செட் அதிகமா போகும். இந்த மாதத்துல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, புதுசா இதுலயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது தாராளமா பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும். ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுலயும் மாட்டிக்க வேண்டாம். சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி உங்களுடைய ஸ்டார்ட் அப் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தொழில்ல இருக்கக்கூடிய தொய்வு நிலை இப்ப சரியாகும். தொழில் இப்ப வந்து ஓரளவுக்கு சுபத்துவத்தை நோக்கி பயணிக்கும். ரொம்ப டவுனா போயிட்டு இருந்த பிசினஸ் கூட இப்போ க்ரோ ஆக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற ஒரு டைம் பீரியடா இருக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். எனவே தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருக்கும். முதல் 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்தது குடும்ப வாழ்க்கை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஃபேமிலி ரீதியா நிறைய செலவு இருக்கும். குடும்பத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். குடும்பத்துல ஒரு சிலருக்கு வாக்குவாதங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியில எல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரி மன அமைதி இழந்த ஒரு சூழ்நிலை, வாக்குவாதம் அதிகமா இருக்கிறது, இது சார்ந்த ஒரு சில இடர்பாடுகளை ஃபேமிலியில சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறது ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. புதுசா நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். 2ஆம் அதிபதி 12ல நல்லா புதுசா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம். நிறைய பேர் அந்த ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வீடு வாங்குறதுக்கு சாதகமான காலகட்டம். நிலபுலங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த மாதத்துல வாங்கலாம். சோ அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. விரய செலவுகள் நிறைய இருக்கு. ஆனா அதை சுப விரயமா மாத்திக்கிறது உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது 5ஆம் இடத்துல ராகு. இந்த 5ல இருக்கிற ராகு பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் மன உளைச்சலையும் கவலையும் மேலோட்டமா கொடுக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலையை டிஃபால்ட்டா கொடுத்துரும். பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பிள்ளைகள் மேல கோபப்பட வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். அதனால 5ஆம் இடத்துல ராகு விலகுற வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம், பொறுமை, பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது, சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது ஒரு
சிறப்பு. அதே மாதிரி குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல தடை தாமதத்தோட சுப செய்தி கிடைக்கும். ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல இருந்து குழந்தை பாகியத்தை தடைப்படுத்தினாலும் குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதி ஆக்டிவேட் ஆகுது. அதனால ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்புகள் உண்டு. அதை நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இந்த மாதத்துல மேஜரா ட்ரபிள கொடுக்காது. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஓரளவுக்கு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். அதை நான் ஓரளவு பாசிட்டிவா பாக்குறேன். குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் மேற்கொள்றது வாய்ப்பு உண்டு. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியாம தடை தாமதங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அடுத்து காதல் உறவுல இருந்த தொய்வு நிலை இப்ப சரியாகும். காதல் உறவு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் கசப்பும் இனிமையும் கலந்து ஒரு மாதிரி கலவையா தான் இருக்கும். முழுமையான மகிழ்ச்சியும் இருக்காது, முழுமையான சோகமும் இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி நியூட்ரலா அப்படியே போகும். கடந்த காலகட்டங்களில் பார்ட்னரோட ஏதாச்சும் கருத்து போராட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல சரியாகும். இப்ப கருத்து ஒருமித்து ஓரளவுக்கு ஸ்மூத்தா மகிழ்ச்சியா நகர்த்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவ் இல்லை. அடுத்த 6ஆம் இடத்துல சனி வக்ரம். கடந்த காலகட்டங்களில் தாயார் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்துல சரியாகும். தாயாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல சரியாகும். தாயாரால ஆதாயம், தாயார் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி, தாயாரோட ஏற்பட்ட அந்த வாக்குவாதங்களுக்கு ஒரு நிவர்த்தி, அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைச்சிடும். தாயாருக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் இப்ப சரியாகும். அதுவும் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு. அடுத்த 6ஆம் இடத்துல சனி வக்ர நிலையில இருக்கிறதுனால கடன் சுமை ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கடன் சார்ந்த எண்ணங்கள், கடன் வாங்க வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை இதெல்லாம் மேலோட்டமா உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கடன் கொடுத்தாலும் சரி கடன் வாங்கினாலும் சரி அகலக்கால் வச்சிடாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதத்துல கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருக்கும். ஆனா அது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த லட்சுமி நாராயண யோகம்லாம் இருக்கிறதுனால அது பெருசா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துறாது. எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. அதை நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்தது 6ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகும்போது மறைமுக எதிரிகளால ஒரு சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை பார்க்கறது வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சு பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்துறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யாரையும் முழுமையா நம்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாரையும் நம்ப வேண்டாம். அடுத்தது 6ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகும்போது ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி சில குழப்பத்தன்மைகளை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். அப்படியே ஒரு மாதிரி பய உணர்வு, உடல் ஆரோக்கியம் சார்ந்த பய உணர்வுகளை கொடுத்து அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால பெருசா மைனஸ்னு இல்ல, கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த 11ஆம் இடத்துல சூரியன் கேதுடைய அந்த அமைப்பு அது பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத இன்டிமேஷன் பண்ணுது. மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற அமைப்பு பார்த்தோம்னா பயணத்தை அதிகமா கொடுக்கும். நிறைய டிராவல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். பயணத்தால ஒரு சிலருக்கு ஆதாயம் ஏற்படும். நல்ல ஒரு ஆதாயம் பயணம் சார்ந்த வகையில் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அட் சேம் டைம் பார்த்தோம்னா ஆன்மீகம் சார்ந்த பயணம் இந்த மாதத்துல அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் பார்த்தோம்னா பாவகிரகமாக இருந்தாலும் அது முருகனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்களையும் அது ஏற்படுத்தி விடும். அதன் வகையில இது பாசிட்டிவ் தான். அட் சேம் டைம் தேவையில்லாத அலைச்சலையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது ஃபேமிலிக்காக ஏதாச்சும் ஒரு வகையில அதிகமா அலையிறது, ஒரு விஷயம் ஒரு நடையில முடியாம 2-3 வாட்டி அலைஞ்சதுக்கு அப்புறம் முடியுது. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கொலாபரேஷனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் அதிகமா இருக்கும். அதை ஓரளவுக்கு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் சுப பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி லட்சுமி நாராயண யோகமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால அந்த சுப பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். திருமண முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு வெற்றியை நோக்கி பயணிக்கும். அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கை துணையால ஏதாச்சும் விரைய செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால
அவர்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்தோட பிகினிங்ல இருந்தே பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல. அதனால இந்த மாதத்துல நண்பர்களுக்கு அதிகமா செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். நண்பர்களுக்கு அதிகமா ஏதாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்றது அல்லது மணி ஸ்பெண்ட் பண்றது இது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இது எப்படியும் நம்ம பார்க்கிறப்போ ஓரளவுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை அதிகப்படுத்துது. அதனால அது நம்ம நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். இருப்பினும் விரைய செலவுகள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடைய லிமிட்டை தாண்டி செலவு பண்றதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது மாணவ மாணவிகள் இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரம். அதனால படிப்பு சார்ந்த வகையில இருந்த பிரஷரான மைண்ட் செட்லாம் இப்ப குறையும். படிப்புல இப்ப கவனம் செலுத்த முடியும். லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு புதுசா ஆற்றல் கிடைக்கும். புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு, புதுசா ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்றதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். மைண்ட் இப்போ உங்களுக்கு ஸ்பீடா ஒரு விஷயத்தை உடனே லேர்ன் பண்ணி உடனே உங்க மைண்ட்ல இன்புட் பண்றதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கடந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி மந்தத்தன்மையோட பயணிச்சிருக்கும். படிப்பு மேல ஆர்வமே இருந்திருக்காது. கவனச்சிதறல் அதிகமா இருந்திருக்கும். எவ்வளவு படிச்சாலும் மைண்ட்ல நிக்க மாட்டேதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் மாணவ மாணவிகளுக்கு இருந்திருக்கும். இந்த மாதம் அப்படியே டோட்டலா இன்டர்சேஞ்ச். இந்த மாதத்துல படிக்கிறது அப்படியே மைண்ட்ல நிக்கும், மனசுல நிக்கும். படிப்பு சார்ந்த வகையில நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது வெற்றியை நோக்கி பயணிக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதுலயும் இந்த ரிசர்ச் துறையில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூரியன் புதன் பிளஸ் கேதுவுடைய கன்ஜக்ஷன் 11ஆம் இடத்துல. உயர்கல்வி பிஹெச்டி படிக்கிறவங்க இவங்களுக்குலாம் அந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆராய்ச்சியில ஒரு வெற்றி, ஒரு மாற்றம், ஒரு பெயர் புகழ் அதெல்லாம் அந்த மாதத்துல கிடைக்கும். ஸோ கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே சுகத்துவமா இருக்கு. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் 6ஆம் இடத்துல சனி வக்ரம் மேலோட்டமா பய உணர்வை கொடுக்கும். ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு பய உணர்வை கொடுக்கும். 5ல ராகு இருக்கும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. உடல் சார்ந்த வகையில அந்த செரிமான பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கழிவு நீக்க உறுப்புகள், உடைய கால் பாதம் மேலும் உங்களுடைய தோள்பட்டை இது சார்ந்த இடங்கள்ல ஒரு சில வலிகள் அல்லது ஒரு சில பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு. மற்றபடி மேஜரா எந்த ஒரு ட்ரபிளும் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்டும் நமக்கு ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவா இருக்கும். புதன் சுக்கிரன் இணைவு, லட்சுமி நாராயண யோகம் மகிழ்ச்சியான தருணங்களை இன்க்ரீஸ் பண்ணும். குடும்பத்துல சுப நிகழ்வு, சுப மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால நிறைய மகிழ்ச்சியான தருணங்களும் மகிழ்ச்சியான மாற்றங்களும் உண்டு. அப்படிங்கிறதுனால மன ஆரோக்கியமும் இந்த மாதத்துல சிறப்பாக தான் இருக்கும். பெருசா நெகட்டிவா இல்லை. ஓவராலா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. பெருசா நெகட்டிவ்ல இல்ல. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப மாற்றம், சுப வளர்ச்சிகள்லாம் உண்டு. இருப்பினும் இந்த விரைய செலவு, பொருளாதாரம் சார்ந்த விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு முயற்சிக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்த்துரும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி இதன் அடிப்படையில் இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது. பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுல நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.